படைப்பினுடைய முன்னெழுத்தே மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த காலத்திற்கேற்ப என் மகள் என்ற தலைப்போடு இந்த படம் வெளியிடுகின்றது. அந்த பாடல் இசை வெளியீட்டு விழாவிலே அந்த முதல் பாடல் காடும் கடலும் கடவுளும் மறந்தது என்ற வரிகள் நெஞ்சை தொழில்ந்தவர்கள் இருக்கின்றது. இந்த படம் வெளிவருகின்ற பொழுது உண்மையாலுமே அனைவருடைய உள்ளத்தை தொட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ஈரோடு சீனி. இன்றைக்கி இந்த என் மகள் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கேன். இதில் 2-3 பாட்டு இங்கே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. படமும் நல்ல ஒரு அருமையான ஒரு கதைக்களம், ஒரு அருமையான ஒரு செட்டப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் கூடிய விரைவில் வெள்ளித்திரைக்கு வரும். நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒரு படமாக நல்ல கதையமைப்போட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாரதிமணி அவருடைய இசையமைப்பில், சரத் அவருடைய தயாரிப்பில், கருணாகரன் கேமராமேன் டைரக்ட் பண்ணி இந்த படம் வெளியே வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. சிவா டான்ஸ் மாஸ்டர். இது ரொம்ப மகிழ்ச்சியான தரம். என்னென்னா, நான் எவ்வளோ ஃபங்க்ஷன் சென்னையில் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம ஈரோட்டில் இந்த படத்தை ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். படத்தில் அதாவது என் மகள் சொன்னாலே ஒரு தகப்பனுடைய மகள். அந்த மகள் காணப்பட்டால் அவருடைய 2 அன்பு உள்ளங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அவங்க மனசு எவ்வளோ புண்படும் என்றதை கதைப்படி ஏற்பட்ட ட்விஸ்ட்டோடு இந்த படத்தை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 32 சாங் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. மக்கள் எல்லாம் வரவேற்பு வந்திருக்கு. அது இல்லாமல் இதனுடைய பாடல்கள் இன்னும் 2-3 சாங் இருக்குது. அதெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம். மிக விரைவில் இதனுடைய ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என்னுடைய தயாரிப்பாளர் சரத் சொல்லி ஆகணும். ஒரு சீனும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சார் கருணாகர், கேமராமேன் அவரு தான் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. நம்ம பவானி ஈரோடு சுற்றி இந்த படம் பிளான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் ஒரு படத்தில் சாங் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்து கண்டிப்பாக இது பெரிய வெற்றியாக வாழ்க்கை. சரத் என்னுடைய நண்பர். அவர் நடிச்ச படம் என் மகள் சாங் பார்த்தேன். படம் இன்னும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். நானும் இதில் கோஆப்ரேட் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோஆப்ரேட் பண்ணேன். கேமராமேன் சார், டைரக்டர் சார் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு லொக்கேஷனும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சீரியல் பண்ணியிருக்கேன். ஆல்பம் சாங் இது 2வது என்னோட சாங். இதோட சேர்த்து 3வது சாங்கும் சேர்த்து இது நீங்கள் தான் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை நீங்கள் சொன்னாங்க. என்ன சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியல் நான் ராசாத்தி சீரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரன் பண்ணியிருக்கேன். சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் மூவிக்கு இப்போ 2 படத்துக்கு கமிட்டட் ஆகிருக்கேன். அது இன்னும் நான் போகணும். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஆடிஷன் போயிட்டு கொஞ்சம் வந்துருக்கேன். வணக்கம். சரத் என்னுடைய நண்பர். அவரோட நடித்த அந்த படத்தை இசை வெளியிட்டு கூப்பிட்டுருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். சாங் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் பழக்கம் இருக்கும். அவருக்கு சினிமான்னு என்னென்னு தெரியாது. உண்மையிலேயே அந்த ஆசை காட்ட நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட இருந்த கோபி, மகேஷ்ராஜ் ரொம்ப அருமையாக பண்ணுவார். அவர் ஆக்டிங் கற்றுக் கொடுத்தது எல்லாமே மகேஷ்ராஜ் நாங்கள் தான். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. சாங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தார். ஆனால் 5 வருஷம் காணாமல் போயிட்டார். இல்லை அவர் வேறு வழியும் ட்ராவல் பண்ணார், நான் வேறு ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். சாங் பார்த்தோன்னே ரொம்ப அருமையாக பிரமாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார், நிறைய செலவு பண்ணார். ஆனால் மனசு விடாமல் தைரியமாக தன்னம்பிக்கையாக ரீச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மேன்மேலும் நிறைய வெற்றியை பார்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என் மகள் அப்படிங்கிற ஒரு கதை சின்ன கரு உருவாக்கணும். சார் அதுக்கு ஒரு சரசார் அவர் இதை படமாக பண்ணிடலாம் சார். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பாட்டு பண்ணுறேன். அந்த பாட்டு எப்படி நம்ம இருக்குதுங்கிறத பார்த்து அந்த கதையை கொண்டு போகலாம் சார்னாரு. அந்த ஒரு பெண் குழந்தையை பெற்றவங்க
எவ்வளோ பேணி காத்து இந்த குழந்தைய வளர்க்கணும், பாதுகாப்பாக வளர்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசைகள் எண்ணங்கள் இருக்குதோ அந்த ஆசைக்கு மீறி சில சம்பவங்கள் நடக்குது. அது வந்து அதாவது சொல்லப்போனால் சமூக நீதியாகவும் பாதுகாப்பு இல்லாதனாலும் சில தவறுகள் நடக்குது. அது பாலிய குற்றம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பெண் குழந்தைக்கு ஏற்படுது. அதை தடுக்கும் ஒரு வண்ணமாக இந்த திரைப்படத்தை உருவாக்கணும்னு சொல்லி சரத் சார் சொன்னார். அதுக்காக வேண்டி கருணா சாரை வந்து இயக்குனராக அவரே கேமராவாகவும் இந்த கதை ஆரம்பிக்கப்பட்டது. கதையினுடைய பாடல் சரத் சார் அந்த குழந்தை காணாமல் போகிறது மாதிரி ஒரு சம்பவத்தையும் தாய் தப்பும் தேடுற மாதிரியும் ஒரு சீன் அமைச்சு அதுக்காக பாடல் அவர் எழுதி அந்த பாடலை நான் இசையமைத்தேன். என்னோட சில நண்பர்களும் எல்லாம் சொன்னாங்க, சார் இது சுகமான பாட்டு எடுக்கிறீங்க எப்படி சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரத் சார் வந்து இப்படி ஒரு அருமையான கதை வந்து பண்ணணும்னு சொன்னதுனால சாங்கை அவர் எழுதியிருக்கார். இந்த பாட்டு ரொம்ப நல்லா வரும்னுங்கிற நம்பிக்கையில் இந்த பாட்டை பண்ணணும். இந்த பாட்டு இன்றைக்கி திரைப்படமாக இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. அதுக்கு காரணம் ஆண்டவனுடைய அருளும் எல்லா நண்பர்களுடைய நட்பால் வந்த துணையும் சேர்ந்தது. சரத் சார் அவர்கள் இந்த படத்தை தயாரித்து அவரே நடிக்கும் இருக்கிறார். சில காட்சி எடுக்கப்பட்டது. அவர் இதில் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார். மற்றபடி இந்த திரைப்படத்தில்